ஒரு மினிஸ்டரை மறிச்சு சக பயணியா இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து கேள்விக்கிறார். அதுக்கு மினிஸ்டரோட பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? நைட்டு ஒரு 10:30 கிட்ட, நீங்க நல்லா சாப்பிட்ருக்கீங்க அதனால நீங்க கேள்வி கேட்குறீங்க, நீங்க நல்லா சாப்பிட்ருக்கீங்க அதனால கேள்வி கேட்குறீங்க, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்றது. எங்க மேனுஃபேக்சரிங் இது வரைக்கும் அப்படிதான் வந்து டேட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க மினிஸ்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி சரி இல்லை எம்எல்ஏ வரைக்கும் சரி. செல்லூர் ராஜு அவர்கள் கடந்த காலங்களில் வந்து கடல் தண்ணி வந்து மேல ஆவியாகி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மாக்கோல் போட்டு மூடினார் இல்லையா, அதை விட மோசமா இருக்கு அப்படின்ற ட்ரோல்லையும் இங்க உள்ள மினிஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. கோவை சூலூர்ல நடந்த சம்பவத்துக்கு பலரும் வந்து இங்க மாற்றம் கொடுக்க போறோம்னு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஏங்க இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு ஏன் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு இபிஎஸ் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இந்த 25 நபர்கள் மீதும் கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருந்து நீக்கம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய 25 நபர்கள் இல்ல 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வரும்போது பூங்கொத்து ஷால்வையோடு வர்றீங்களோ வரலையோ எனக்கு தேவையில்லை, ஆனா நீங்க எல்லாருமே வந்து ஒரு மன்னிப்பு கடிதத்தோட உள்ள வந்தா மட்டுமே நாங்க வந்து ஏத்துப்போம். இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கு, அதனால இப்பவும் எப்பவும் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆழ்ந்துகிட்டு இருக்காரு. விசிகவினர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல திமுகவும் எதிரணியில வந்து 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தைகள் முத்தி போய் அது கைகலப்பா மாறி சண்டையா மாறி அங்க காவல்துறையினர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களையும் கூட்டிட்டு போகக்கூடிய விஷுவல்ஸ் பார்க்க முடியுது. தி மிரர் மீடியாவிற்கு வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் டெல்லியில முகாமிட்டிருக்காரு. இந்த டெல்லியோட பயணம் என்னவா இருக்கும் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தெரியும். விஜய் அவர்களை செய்தியாளர்கள் கேட்டு, சார் மோடியை சந்திச்சிருக்கீங்க என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு விஜய் சார் வந்து ஒரு கியூட்டா ஒரே ஒரு ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் சந்திக்க போறாங்க. ஏன்னா இப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், நேற்றைக்கு கூட நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க. இதே போல அடுத்தடுத்து டெல்லியில 2 நாட்களும் முக்கியஸ்தர்களை சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பானது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஒருவேளை மத்திய அரசுல இருக்கக்கூடிய இப்ப பிஎம் ஸ்ரீயை போல திட்டங்களை வந்து தமிழ்நாடு வந்து அமல்படுத்தணும் சொல்லிட்டு சிஎம் அவர்கள் பதவியேற்றதுக்கு முன்னாடியே வந்து கிடப்புல போடப்பட்டிருந்துச்சு. அப்படின்ற போது சிஎம்மா பதவியேற்றிருக்காரு, முதல் முறை டெல்லிக்கு போறாரு. அப்படின்ற பட்சத்துல அங்க டெல்லியில இருந்து என்ன மாதிரியான அழுத்தங்கள் வரப்போகுது, இல்ல டெல்லியில இவருக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஒருவேளை இதெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய சிஎம்மா இருப்பாரு அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு 2 பேரை எதிரியா காமிச்சுதான் விஜய் அவர்கள் மாற்றம் தர போறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல விஜய் அவர்கள் டெல்லிக்கு போனது இங்க பேச பொருளா இருக்கு. அதே போல இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இங்க பேச பொருளா மாறி இருக்கு. டி.கே. பிரபு அமைச்சரா இருக்கக்கூடிய கனிம வளத்துறையில 76 குவாரிகள் வந்து அவங்க வந்து விசிட் அடிச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 23 குவாரிகளை உடனடியா மூடுறதுக்கான உத்தரவுகளையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதனால வந்து பலரும் இங்க இவரை வந்து பாராட்டுற இடங்கள்ல இருக்காங்க. அதே போல நேற்றைக்கு கிளாம்பாக்கத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தா, கிளாம்பாக்கத்தில் 11 மணிக்கு 10:30க்கு எங்களோட பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் 11:30 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு டிரைவர் பற்றின டெக்ஸ்ட்டோ இல்லை எங்களுக்கு எந்த விதமான அவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக பதில் கூட சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரை மறிச்சு சக பயணியாக இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து கேள்விக்கிறார். அதுக்கு மினிஸ்டரோட பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? நைட்டு ஒரு 10:30 கிட்ட, நீங்க நல்லா சாப்பிட்ருக்கீங்க அதனால நீங்க கேள்வி கேட்குறீங்க, நீங்க நல்லா சாப்பிட்ருக்கீங்க அதனால கேள்வி கேட்குறீங்க, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்றத மினிஸ்டர் வந்து பதிலாக சொல்றாங்க. ஒரு மினிஸ்டருக்கான பொறுப்பு அப்படின்னா உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க இல்லை பொதுமக்கள் கேள்வி கேட்குற இடத்துல நீங்க இருக்கீங்கன்ற பட்சத்தில் அதுக்கான ப்ராப்பரா இந்த துறையில் நாங்கள் பேசியிருக்கோம், ஸோ இல்லை இவங்க அடுத்த கால் எடுப்பாங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே டிலே ஆகுது அப்படின்ற ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். நீங்க சாப்பிட்ருக்கீங்க நான் இன்னும் சாப்பிடலன்ற பதில் இன்னும் தமிழ்நாடு மக்களை அதிர்ச்சிக்கு தான் உள்ளாக்கியிருக்கு. அதே போல இந்த பக்கம் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் விசிட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய இப்போ வந்து ரமேஷ் அவர்களே எடுத்துக்கலாம், ஸ்ரீரங்கம் போறாரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ல வந்து விசிட் அடிக்கிறாரு. அந்த விசிட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு வாட்டி பாக்குறாரு. பார்த்துட்டு மேனுஃபேக்சரிங் டேட் மார்ச் 15 போட்டிருக்கு, மார்ச் 15 தான் வந்து இது தயாரிக்கப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விகள் அனுப்புறாரு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து எங்க மேனுஃபேக்சரிங் இது வரைக்கும் அப்படிதான் வந்து டேட்ஸ் இது பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நீங்க மினிஸ்டரா இருக்கிறதுக்கு முன்னாடி சரி இல்லை எம்எல்ஏ வரைக்கும்
இருக்கும்னு சொல்லி நீங்கள் வாழக்கூடிய காலங்கள் எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஒரு டேட் போட்டிருப்பாங்க, எப்போ எக்ஸ்பிரி டேட் அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது இதுக்கும் வந்து ரமேஷ் அவர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிக்கிட்டு வராரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, இங்கே உள்ள கிடங்குல இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் இதுக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க, அந்த டெண்டர் சரிவர செயல்படலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, கல் குவாரிகள் தோண்டியிருக்காங்க இல்லையா, அந்த கல் குவாரிகளில் இந்த குப்பைகள்லாம் போட்டு மூடலாம் அப்படின்ற இடங்களையும் அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. இது யாரு மாதிரி இருக்குன்னா, செல்லூர் ராஜு அவர்கள் கடந்த காலங்களில் வந்து கடல் தண்ணி வந்து மேலே ஆவியாகி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்மாக்கோல் போட்டு மூடினார் இல்லையா, அதை விட மோசமா இருக்கு அப்படின்ற ட்ரோல்லையும் இங்க உள்ள மினிஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு சோஷியல் மீடியா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் கோவை சூலூரில் நடந்த சம்பவத்துக்கு பலரும் வந்து இங்கே மாற்றம் கொடுக்க போகிறோன்னு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஏங்க இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு ஏன் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு பல ஐடிக்களை இங்கே மென்ஷன் பண்ணி கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க பொதுமக்கள். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து உங்களை வந்து அம்மன் கேள்வி கேட்கும், நான் ₹1 கூட இந்த ரூட் மாஃபியா கிட்ட இருந்தோ இல்லை வேற ஒரு பார்ட்டில இருந்தோ வாங்கவே இல்லை அப்படின்ற இடங்களையும் ஒவ்வொருத்தரும் வந்து யாரெல்லாம் வந்து அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட் போட்டு இல்லை யாரெல்லாம் வந்து இந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்க மாற்றம் வரும்னு பலரும் பேசினாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட குறிப்பிட்டு யார் பேரையும் நாங்கள் இங்கே சொல்ல விரும்பலை. அப்படின்னும் போது அந்த இன்ஃப்ளூயன்சர் பேசுறதுக்கு பதிலடியா இன்னொரு வீடியோக்குள்ளே எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோவை என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து அம்மன் கேட்பாங்க, கருப்புசாமி கேட்கும் அப்படின்ற இடங்களில் பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பதில் சொல்லும் விதமாக கீழே போய் கமெண்ட்ஸில் பசங்க பேசக்கூடிய விஷயங்களை இங்கே ஒன்று ஒன்றா நோட் பண்ணலாம். ஸோ அந்த கண்டென்ட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு கொலாப்ல வந்து ஒரு ஆடு வந்து கொடுக்குறாரு. கோவை சம்பவம் நடந்துருச்சு, கோவை சம்பவத்துக்கு அவர் வாய்ஸ் அவுட்டே பண்ணல. அதுக்கடுத்து 2 நாட்கள் கழிச்சு அவர் பண்ற பட்சத்துல அங்க கமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப நெகட்டிவா மட்டும்தான் வருது. நெகட்டிவா வந்தது மட்டும் இல்லாம, ஏன் நீங்க மாற்றம் வரும்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணல, நீங்களும் உங்க வைஃபும் ஜாலியா தானே இருக்கீங்க அப்படின்ற கமெண்ட் வரைக்கும் படிச்சிருப்பாரு போல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த கமெண்ட் செக்ஷனே வந்து ஆஃபும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னவாச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமோட அல்கிரிதம் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அந்த விஷயம் எவ்வளோ நெகட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு பீப்புளை போயிட்டு அட்ராக்டிவா இல்லை பீப்புளுக்கு போய் ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆகும். நீங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை விட நீங்க பண்ணக்கூடிய கெட்ட விஷயமா இருக்கும், நீங்க பேட் இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப சீக்கிரமா இந்த இன்ஸ்டாகிராம் அல்கிரிதம் போய் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதான் கடைசியில் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்ல வராரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் அதிமுக 2 குரூப்பா பிரிஞ்சு போனாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுக முதல் முறையா 25 எம்எல்ஏக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம சிவிஎஸ் தலைமையில், அதாவது சிவி சண்முகம் தலைமையில ஒரு 25 எம்எல்ஏக்களும், இந்த பக்கம் வந்து இபிஎஸ் தலைமையில கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் வராங்க. பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சிவி சண்முகம் தலைமையில் இருந்த குரூப்ஸ் 4-5 பேர் வந்து மறுபடியும் இபிஎஸ் அவர்கள் சைடில் வந்து போய் சேர்ந்துடுறாங்க. இபிஎஸ் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இந்த 25 நபர்கள் மீதும் கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்புகள்ல இருந்து நீக்கம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய 25 நபர்கள் இல்ல 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கல. அப்படி ஒருவேளை எடுத்திருந்தாங்கன்னா அவங்க அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டுருவாங்க அப்படின்றதுக்காக இந்த சைட்ல இருக்கக்கூடிய சிவி சண்முகம் சைட்ல இருக்கக்கூடிய வந்து இபிஎஸ் சைடுல போய் ஜாயினும் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்க கேட்டா, டிவிக்கு தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியானது ஒரு சில, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு வரைக்கும் அமைச்சரவையில் பதவிகள் கொடுத்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் சிவி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய குரூப்புக்கு எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படலை. இதில் அச்சமடைந்த பலரும் கிட்டத்தட்ட அவங்களுடைய பதவிகளை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமாவும் பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ண கையோட ஆதவர்ஜனாவோட தலைமையில் உடனே டிவிக்கேலும் இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடியவங்க ராஜினாமா பண்ணதுனால ஆல்ரெடி திருச்சி கிழக்குல மறுபடியும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் இப்போ தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கும் வந்து மறுபடியும் வந்து ரீ எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 6 மாதங்கள் இல்ல 3 மாதங்கள்ல வந்து இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல சிவி சண்முகம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதால ஜூன் 18ஆம் தேதி அதுக்கான ரீ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒருவேளை கட்சி தாவல் அடிப்படையில் உங்க மேல நடவடிக்கை எடுத்துருவேன்,
எடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் உங்களோட பதவி இழந்துருவீங்க அப்படின்னு ஒரு மிரட்டலையும் விட்டது மட்டும் இல்லாம 2 டீமும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சி.வி. சண்முகம் மற்றும் இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் 2 பேருமே மியூச்சுவலா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையின்படி நம்ம ஒரு டீம் வந்து செட் பண்ணலாம். அந்த டீம்ல சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க மூலமா கட்சிக்கு எதெல்லாம் நல்லதோ அதை மட்டும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இபிஎஸ் அவர்களை ஒரு 4 மணி 5 மணிக்கு சி.வி. சண்முகம் குரூப்ஸ் போய் சந்திக்க போறதா இருந்துச்சு. அப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வரும்போது பூங்கொத்து ஷால்வையோடு வர்றீங்களோ வரலையோ எனக்கு தேவையில்லை, ஆனா நீங்க எல்லாருமே வந்து ஒரு மன்னிப்பு கடிதத்தோட உள்ள வந்தா மட்டுமே நாங்க வந்து ஏத்துப்போம் அப்படின்ற இடத்துலயும் சொல்லியிருக்காரு. உடனே வந்து சி.வி. சண்முகம் டீம்ஸ் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சு ஸோ டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. நேற்று சாயங்காலம் கிட்டத்தட்ட மாலை பொழுதுல வந்து சி.வி. சண்முகமுடைய ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சி.வி. சண்முகம் கூட இருந்தவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் இபிஎஸ் சைட்ல போயிட்டாங்க, 4-5 பேர் வந்து தாவேகா சைட்ல போயிட்டாங்க. அப்படின்னும் சி.வி. சண்முகம் இங்க தனித்து விடப்படுகிறாரா அப்படின்ற கேள்விகளும் இருந்தது. அதே நேரத்துல அவரு தன்னுடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய இல்ல தன்னுடைய கட்சிகள் சார்ந்த நபர்கள்கிட்ட நான் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு இது உண்மை இல்ல காத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஸ்கூல் ரீஓபன் பண்ண போறாங்க, அந்த பட்சத்துல காலை உணவு திட்டம் இருக்கும், மதிய உணவு திட்டமும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி மகளிருக்கு வழங்கக்கூடிய உரிமை தொகை லாஸ்ட் மந்த் கொடுத்துட்டாங்க, இந்த மாசம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அப்படின்னும் போது இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கு, அதனால இப்பவும் எப்பவும் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களையும் இங்க சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ திமுக வர்சஸ் விசிகேன்னு ஒரு சண்டை போய்கிட்டே இருந்துச்சு. ராசா அவர்கள் புணர்ந்தவளை விட்டு புரட்சிக்கு வேறிடம் தேடுவதான்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டார். எதுக்காகனா விசிகே டிவிகேல அமைச்சரவை வாங்கும் போது. ஸோ உடனே அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் டெலிட்டும் பண்ணிட்டு வேற ஒரு விதமா போடுறதுன்னு இங்க பார்க்க முடியுது. அப்படின்னும் போது ராசா அவர்களை கண்டித்து பெரம்பலூர்ல விசிகேவினர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல திமுகவும் எதிரணியில வந்து 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தைகள் முத்தி போய் அது கைகலப்பா மாறி சண்டையா மாறி அங்க காவல்துறையினர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களையும் கூட்டிட்டு போகக்கூடிய விஷுவல்ஸ் பார்க்க முடியுது. இதனால மனம் உடைந்து இல்ல இது ரொம்ப பெரிய சம்பவமா இருக்கு அப்படின்னு சொல்லி விசிகே கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஃபேஸ்புக்ல வந்து அவர் பேசுறாரு. ஸோ அவர் என்ன மாதிரி பேசுறாருன்னா, இந்த மாதிரி நடக்கிறது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் எந்த அளவுக்கு திமுகவுக்கு உண்மையா இருந்தேன் அப்படின்றது திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் பேசுற மாதிரி நாங்க ஆல்ரெடி தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில போனதாகவும் இல்ல மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்கதாகவும் ஆதவ் கூட இப்ப இணைப்பிலே இருந்ததாகவும் பல தகவல்கள் வருது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற இடங்களையும் சொல்றாரு தொல் திருமாவளவன் அவர்கள். அதுக்கு மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா, ராசா அவர்கள் பேசினது கண்டிக்கத்தக்கது தான், இது அந்த தலைமையும் கண்டிச்சிருக்கணும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நமக்கான காலங்களை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல பொலிட்டிக்கல் அப்டேட்டோட அடுத்தடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் ரவி ராஜேந்திரன். தேங்க்யூ.